அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வேலி இருக்க பைமை சேனலை நாம பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய அந்த சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் தொழில் எப்படி இருக்கோ, நிதி நிலைமை எப்படி இருக்கோ, குடும்ப உறவுல சிக்கல் வருமான பல சந்தேகத்திற்கு தெளிவான ஒரு பதிவை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரிய தடையை விளக்குவதற்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்களில் உங்களுக்கு குழப்பமங்கள் விலகி அணுமை திறன் அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கை உயர்ந்து துணிச்சலாக முடிவெடுக்க போகிறீங்க. செவ்வாய், சூரியன், சுக்கிரன் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப நல்லது. குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க. மேலும் நல்ல மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளும் தரக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. மாதத்தின் முதல் பாதியிலே செலவுகள் இருக்கலாம், பிற்பாதியில் முக்கிய நிதி ஆதாயம் உண்டு. செலவுகள் குறைந்து சேமிப்பு இனி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுக்கும் விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க, ஏன்னா அது திரும்ப கிடைக்க வாய்ப்பு குறைவு. நிதி சார்ந்த விஷயத்துல அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. மேலும் இதுவரை கவனிக்கப்படாத உங்கள் கடின உழைப்பு இனி கவனிக்கப்பட போகுது. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. உங்களின் திறமைகள் பாராட்டப்பட இருக்கு. வேலையில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க. தொழில் செய்து வந்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் நன்றாக இருக்குது. உங்கள் பணியில் எவ்வளவு ஆற்றலோடு இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெற்றியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆரோக்கியம் பொறுத்தவரை கூடுதல் கவனமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தால் காய்ச்சல் இல்லைனா அலர்ஜி போன்ற சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. எனவே தாமதிக்காம சிகிச்சை பெறுவது ரொம்ப நல்லது. மன அழுத்தம் இனி அதிகரிக்கலாம். எனவே உடற்பயிற்சியும் தியானம் செய்வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலையும் மனதையும் பலப்படுத்தும். மாணவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய மாதமாக அமைய போகுது. கவனச்சிதறல்களை தவிர்த்து பாடத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் குடும்ப உறவை பொறுத்தவரை கடந்த கால பிரச்சனைகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறவுகள் சற்று குழப்பங்கள் நிறைந்ததாகவும் பதற்றம் நிறைந்ததாகவும் இருக்குங்க. பெரியவங்களுடைய ஆலோசனை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது நல்லது. அது சிக்கல்களை தீர்க்க உதவியாக அமையும். திருமணம் தடை விலகி திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க. உங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் குருவின் அருள் கிடைக்க தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். சனிக்கிழமையினால் ஏழைகளுக்கு தானம் செய்வது ரொம்ப நல்லது. ஆதரவற்ற இல்லங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. மேலும் உங்கள் ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில்ஸ்தானத்தில் கேது, அயன சைன, போகஸ்தானத்தில் புதன் கிரக நிலை அமைவதால் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க சாது போல இருந்தாலும் திடீர் கோபத்தோடு எதிலோ வேக காட்டக்கூடிய நபர்களாக இருப்பதால் எதிர்ப்புகள் இனி இருக்காது. எல்லா நலன்களும் உண்டுங்க. விரும்பியது கைகூடி வரப்போகுது. அதற்கான முயற்சி மட்டும் தேவை. பணவரத்து அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் லாபம் உண்டு. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபத்தை பெறுவீங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உண்டு. பல விதத்திலும் புகழும் பாராட்டும் உண்டு. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை வாதாடியும் வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகிடும். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்க செய்ய தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மேலும் மேலதிகாரிகள் உதவி உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகிடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடைய வருகை இருக்க போகுது. திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபத்தை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் இனி அதிகரிக்கும். சுவையான உணவு உண்டு மகிழ்வீங்க. மனோபலம் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம், அவங்களால உதவியும் உண்டு. எதிலும் எச்சரிக்கையாக இருங்க. பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வெளியூர் பயணம், அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாம். காரியங்களை அலைச்சலுக்கு பின்னாடி தான் நடந்து முடியும்.
தேவையான பண உதவி உங்களுக்கு சற்று தாமதத்துக்கு பின் கிடைக்கலாம். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்குங்க. அரசியல் இருந்தீங்கன்னா வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். ஆயுதங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க. உதவிகளை செய்யும் போது ஆலோசித்து செய்வதும் நல்லதே. மாணவர்களுக்கு போட்டிகள் விலகப் போகுதே, பாடங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க. சக மாணவர் நலன அக்கறை காட்ட வேண்டியது அமையும். மேலும் உங்க ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலே புதன் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால மிகப்பெரிய ஏற்றம் உண்டுங்க. புத்துணர்ச்சியோடு இருக்க போறீங்க. பாட்டு, இசை, நாடகமே, நடனம் போன்ற முக்கிய விஷயங்களை செயல்படுவீங்க. நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, ஆவணங்களை கையாளுவதுன்னு வெற்றிகளை குவிய போகுது. அஷ்டமத்தில் குரு இருப்பதால தேவையில்லாத சகவாசம் மட்டும் ஏற்படும். இமெயில், ட்வீட், முகநூல், வாட்ஸ்அப் தொடர்புகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. பெயர் கெடும் வாய்ப்பு இருப்பதால ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருப்பது யோகத்தை தருங்க. சனியின் பார்வையில உள்ளதால கண், முகம், பற்கல்ல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல பஞ்சமஸ்தானத்துல சனி அமர்ந்திருப்பதால புதிய ஆராய்ச்சிகளை செய்வதும், புதிய படிப்புகளை படிப்பதும், புதிதாக லோன் வாங்குவது, புதிய கடன் அடைப்பதுன்னு போன்ற யோகம் உண்டு. லோன்களை அடைக்கும் யோகமாக இருக்கு. அதே நேரத்தில் பணம் வரவிற்கு பஞ்சமே இனி இருக்காது. காதல் அற்புதமாக அமைய போகுது. மன சந்தோஷம் கூடக்கூடிய நேரமாக இருக்குங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியங்களையும் வெற்றி பெறுவீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை ஏற்றம் உண்டு. சந்தோஷ ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா 75-85% நன்றாக இருக்குது. முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருப்பதால் வைத்தீஸ்வர சுவாமியை வழிபடுவது உங்களுக்கு மேலும் நற்பலன்களை அதிக தருங்க. மேலும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகிடுங்க. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்க செய்ய தேவையான பண உதவி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி செய்வாங்க. சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்து எதிர்ப்புகள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்கள் வருகை இருக்க போகுதே. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே போல பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம், அவங்களால உதவியும் உண்டுங்க. இந்த மாதம் பொறுத்தவரை நட்சத்திரங்கள் பொறுத்து விசாகம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு ஓய்வில்லாத உழைக்க வேண்டியது அமையும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வருங்க. தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்களும் கைக்கு வரும். லாபம் பெருக போகுது. வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிடும். உடல்நிலையில இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கிடும். அடுத்ததாக வரக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் பார்த்தீங்கன்னா மருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அரசு பணியில விழுந்தீங்கன்னா உடன் பணிபுரிவங்களோடு எச்சரிக்கையாக பழகுங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாம பார்த்துக்கோங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வாங்க. மனமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். அடுத்ததாக வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல செய்வோங்க. எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தையும் பெறுவீங்க. பிள்ளையோட பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரும். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்ல போறாங்க. பொதுவாகவே 12 ராசியில மேஷம், விருச்சிகம், செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகவும், மகரம் செவ்வாய் பகவான் உச்சமுடைய ராசியாக இருப்பதால செவ்வாய் பகவான் ஆதிபத்திய கொண்ட விருச்சிக ராசி நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில சிறப்பான பலன்களை தொடர்ந்து பெற வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ராசியிலே 8வதாக வரக்கூடிய நபராக இருப்பதால நீங்க பொதுவாகவே முன்கோபம் குணத்திற்கு பெயர் பெற்றவர்னே சொல்லலாம். கோபம் வந்துட்டா யாராக இருந்தாலும் கடும் வார்த்தைகளால் தேல் போல கொட்டிடக்கூடிய நபராக இருக்கீங்க. மேலும் பெரும்பாலானோருக்கு உள்ளென்று வைத்து புறமொன்று பேச தெரியாத குணம் கொண்டவனும் சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமைனால செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவது வாழ்க்கையில் நல்ல பலனையும் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். அதே போல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை வழிபடுங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இல்லைன்னா செந்தூரம் சாட்சி வழிபடுவது உங்களுக்கான துரதிர்ஷ்டத்தையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய சிறந்த பரிகாரமாக அமையுங்க. அதே போல் உங்கள் வீடு இல்லைன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு வெள்ளம் கலந்த அரிசி மாவு உணவாக கொடுப்பது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வயதால் மூத்தவங்களுக்கு மரியாதை அளிப்பதோ அவங்களுடைய ஆசைகளை பெறுவதோ உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவு தேடித்தரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.